ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பொரி அரிசி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வீடே மணக்கும், சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அது வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதுனே பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி கொதித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். களியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நெய்யில் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணி அது கூட சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செய்யும்போது உப்பு சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையுமே அது கூட சேர்த்துடலாம். ஒரு 3 ஏலக்காய் தட்டி அதையுமே அது கூட சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். மாவு பார்த்திங்கன்னா அரிசியை வந்து புழுங்கல் அரிசி அல்ல பச்சரிசி ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம், இல்லை வெறும் புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். அரிசியை வந்து கழுவிட்டு நல்லா உணர போட்டுட்டு அதுக்கப்புறம் வானலில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அது கூடயே பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறது. அது சேர்த்தா தான் பார்த்திங்கன்னா இந்த அரிசி களி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியில் நல்லா கட்டி விடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். இந்த டைமில் சர்க்கரை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்காமல் இருக்கணும் அப்படின்னா அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா களி வெந்த பின்னாடி அதுக்கப்புறமா கூட நம்ம தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா களி கூட எல்லாத்தையுமே சேர்த்துருவேன். இந்த டைமில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்தனால வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா களி வந்து வெந்து வரணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரிலே நீங்கள் நுணுக்கிக்கலாம். அப்படி இல்லை மிஷினில் கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து சொல்லிடுங்க, ரவை மாதிரி நுணுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த களிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு இருக்க கிளறிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். உப்பு களி மாதிரி செஞ்சுட்டு கூட அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, நெய், தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இது மாதிரி ஒன்றாவே சேர்த்து செஞ்சுட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த களி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல் வந்து நெய் தடவிட்டு அதில் இந்த களியை எடுத்து போட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படி போட்டுட்டு மேலே வந்து நாட்டு சர்க்கரை, நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.